ஏதோ ஒரு கொலை, அந்த கொலைக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். நான் தான் சார் அந்த கொலை பண்ணேன்னு சொன்னால் பண்ணேன்னு சொல்லி ஒரு நீதிமன்றத்துக்கு போய் வாக்குமூலம் கொடுத்தா நீதிபதி என்னை வந்து ஏற்றுக்குவாங்களா? நான் யார், என்ன மனநிலை? ஒரு கால் மென்டலாக இருந்தால் ஒரு செல்ஃபோன் கூட எடுத்துகிட்டு போய் பக்தர்கள் வைக்காத அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பாதுகாப்பு இருந்தால் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஜக்கிவாசலுக்கு எதிராக யார் கேள்வி எழுப்பான்? ஒருத்தனை எழுப்பி சொல்லுங்கள். எந்த காவல்துறை அதிகாரி அவர் மீது வழக்கு பதிவு செய்வாரா? அங்கே என்ன கூட்டம்? அத்தனை ஊடகங்களில் மிகப்பெரிய டெபேட்டாக இருந்தது. ஆனால் இதை பற்றி ஒரு டெபேட்டு கூட எந்த ஊடகத்தையும் நடக்கலை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு விவாதமே நடக்கலை. ஆக இது வந்து ஏதோ ஒரு மர்ம தேசம்தான். சரி, இப்போ அந்த தாயே மாற்றி பேசியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு சார். அந்த அனன்யா பட் அப்படின்ற பொண்ணு வந்து என் பொண்ணை அங்கே புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் பொண்ணை காணோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பொண்ணே எனக்கு இல்லை, நான் வந்து என்னோட சொத்துக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணேன். இங்கேயே இப்படி ஒரு மர்ம தேசம் மாரி இருக்கு இல்லையா? செல்ஃபோன் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லி யாராவது ஒரு வழக்கு போட மாட்டேறாங்களே? ஏன் சாட்சிகள் இல்லையா, ஆதாரம் இல்லையா, ஆனாலும் தீர்ப்பு அவங்களுக்கு சாதகம். ஆனால் இன்றைக்கி நீதிக்கு முக்கியம் வந்து சாட்சிகள் ஆதாரம் இல்லை, பாஜக தான் முக்கியம். அந்த புகார் கொடுத்த நபரையே குற்றவாளியாக்கி திராவிட மாடல் அரசு அழகு பார்த்தது. அதேமாரி தான் இப்போ வந்து கர்நாடகாவில் வந்து புகார் சொன்ன அந்த தர்மசாலா, இந்த மஞ்சுநாதர் கோயிலுடைய தர்மசாலாவுடைய முன்னாள் துப்புரவு பணியாளர் புகார் சொன்னவங்க மீது குற்றவாளியாக்கி அழகு பார்த்து. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடா ரஹீம் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தர்மஸ்தலா கேஸ் அப்படின்றது பார்த்து நம்ம ரொம்ப நாளாக கேள்விப்பட்டு இருக்கோம். இப்படிலாம் கொடூரம் நடக்குமா அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு அது வச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதெல்லாம் நம்ம உண்மைன்னு நம்பிட்டு இருந்தோமோ, அவர் சொன்னதெல்லாம் அந்த தூய்மை பணியாளர் சொன்ன வாக்குமூலம்லாம் நம்பி இப்படிலாம் நடந்திருக்காருன்னு நினச்சிருந்தோம். இப்போ அதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி அவரையே அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது ஆரம்பம் போதே நம்ம அதுதான் பேசியிருக்கோம். ஏற்கனவே இதை பற்றி பேசும்போது கூட நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு சொன்னால், தர்மசாலா வந்து அதுவும் புகழ்பெற்ற ஒரு கோயில். அந்த கோயிலில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை நானே புதைச்சேன்னு சொல்லி 164 நீதிபதிக்கு முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு புகார் ஸ்டேஷனில் கொடுக்கல, நீதிபதிக்கு முன்னாடி புகார் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நான் இதை செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் சில ஆதாரங்களையும் அவர் கொடுத்துருக்காரு. சும்மா ஒருத்தன் வந்து ரோட்டில் போயிட்டு நீதிபதிக்கு முன்னாடி நான் தான் சார் அதை கொலை செஞ்சேன், நான் தான் குண்டு வச்சேன்னு நீதிபதி வாக்குமூலமாக ஏற்றுக்க மாட்டார். கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொன்னால் அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் அடிப்படையில் தான் போனது தான் அவர் அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த ஆதாரங்கள் எல்லாமே திரும்பி தான் நீதிபதிக்கு முன்னாடி போய் ஒருத்தர் போய் கன்ஃபெஷனுக்கு போய் இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை அது பார்த்திங்களா, அது எதிரிகள் வந்து அந்த கெட்ட பேரை உருவாக்குற அந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, விதவிதமாக வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவில் பிரச்சனை பண்ணி. நான் என்ன சொல்கிறேன்னா, நீதிபதி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ரோட்டில் எவன் போனால் நீதிபதி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்பானா? போகிறேன், ஏதோ ஒரு கொலை, அந்த கொலைக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். நான் தான் சார் அந்த கொலை பண்ணேன்னு சொன்னால் பண்ணேன்னு சொல்லி ஒரு நீதிமன்றத்துக்கு போய் வாக்குமூலம் கொடுத்தா நீதிபதி என்னை வந்து ஏற்றுக்குவாங்களா? நான் யார், என்ன மனநிலை? ஒரு கால் மென்டலாக இருந்தால் புரிஞ்சுங்களா இல்லையா? அப்போ அதெல்லாம் பார்த்து பரிசோதனை பண்ணி உண்டான ஆதாரங்களை, நான் இந்த சம்பவத்தை செஞ்சேன்னா அந்த ஆதாரங்களை, சாட்சிகளை எல்லாத்தையும் வச்ச பிறகு தான் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்திருப்பாங்க. அப்போ அப்படியேப்பட்ட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்த ஒரு நபரை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே பல்ட்டி அடித்து அவன் வந்து பொய்யன்னு சொன்ன ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கல, பொய்யா இல்லையா? கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா, அப்போ இவ்வளோ ஆதாரங்களை, சாட்சிகளை ரெடி பண்ணிட்டு தான் போய் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருவோம். வழக்கறிஞர் மூலிமா போயிருக்கோம். யதார்த்தமாக போய் பண்ணிட முடியாது இல்லைங்களா? பண்ணியிருப்பாங்க. அப்போது இவ்வளோ தூரம் பண்ணதும்போது அப்போது அதுக்கு உண்டான யார் யார் இருக்காங்க? அப்போ இது உண்மையிலே இவன் வந்து ஒரு மென்டல், இவன் தவறாக வந்து பொய் சொல்லிட்டான்னு சொன்னால் இவன் மட்டும் இருக்க மாட்டான். இவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய குரூப் இருக்கணும் இல்லையா? இப்படி இந்த விஷயத்தை இப்படி போய் சொல்லுன்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி இது, ஆனால் இது இப்படி தான் நடக்கும்னு தெரியும். நான் என்ன நினச்சேன்னு சொன்னால், அவனை மென்டல்னு சொல்லிவிடுவாங்க, இல்லைன்னா தப்பிக்க முயற்சித்தாருன்னு சொல்லி சுட்டு போட்டுருவாங்க, என்கவுண்டர் போட்டுருவாங்கன்னு நினச்சேன். இப்போ அவனையே கைது பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்க, இப்படி எல்லாமே போய் சும்மா அது புரளி கலப்பிட்டாங்க, எதிரிங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க, தவறாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறாங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா இதே இது ஒரு மசூதிலேயோ இதே ஒரு சர்ச்சிலேயோ நடந்திருந்தா இப்படியே விட்டுருப்பாங்க. எத்தனை உலமாக்களை தூக்கிட்டு போய் உள்ள வச்சு விசாரணை பண்ணியிருப்பாங்க, எத்தனை பாதிரிமார்களை வச்சு விசாரணை பண்ணியிருப்பாங்க. அத்தனை ஊடகங்களும் மிகப்பெரிய டெபேட்டாக நடந்தது. ஆனால் இதை பற்றி ஒரு டெபேட்டு கூட எந்த ஊடகத்தையும் நடக்கலை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு விவாதமே நடக்கலை. ஆக இது வந்து ஏதோ ஒரு மர்ம தேசம்தான். இப்போ நம்ம அங்கே விடுங்க, அது நடந்ததா இல்லையா அவன் சொல்கிறது பொய்யே. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது இந்த கல்கி இது இருக்குது இல்லையா, நம்ம யார் ஜக்கி வாசுதேவுடைய இது, அந்த மர்ம தேசத்துக்குள்ளே யாரும் நீங்கள்லாம் நீங்கள் யாருமே போக முடியாது. முஸ்லீம்ன்றதில் யாருமே போக முடியாது, சாதாரணமாக போக முடியாது. போயிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு செல்ஃபோன் கூட பயன்படுத்த முடியாது உள்ளே இருக்கிறவங்க. அந்த ஜக்கி வாசுதேவுடைய அந்த இதில் இருக்குதுங்களா, அப்போது ஒரு செல்ஃபோன் கூட எடுத்துகிட்டு போய் பக்தர்கள் வைக்காத அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தால் நிச்சயம் அங்கே தவறு நடக்க ஏதோ. இப்போது காலேஜ்லேயும் சரி பள்ளியிலையும் சரி செல்ஃபோன் வச்சிங்க, ஆனால் நேரம் கிடைக்கும்போது பேசுங்க, ஆனால் கிளாஸ் நேரத்தில் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே செல்ஃபோனே அவாய்ட் பண்ண சொல்கிறோம். இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இப்போ அவருடைய மனைவி இறந்ததுக்கு அவங்களுடைய குடும்பத்தார் வந்து அவர் மீது புகார் கொடுத்தாங்க, மனைவி வந்து எரிச்சிட்டாங்க அப்படின்னு. தகன மேடை, கார்பரேஷனுடைய தகன மேடைன்றது சுடுகாடுன்றது அது முஸ்லீம்களுடைய இதுவாக இருக்கட்டும், அடக்கத்தலமாக இருக்கட்டும், கிறிஸ்தவருடைய கார்பரேஷனுடைய இது ஜாயிண்ட் இது இருக்கும். அது அதாவது ஒருத்தர் போய் அடக்கம் பண்ணுறேன்னு சொல்லி முஸ்லீமுடைய கபஸ்தானாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்தவருடைய அடக்கத்தலமாக இருக்கட்டும், இல்லை இந்துக்களுடைய புதைக்கிறதா எரிக்கிறதா இருக்கட்டும், அந்த கார்பரேஷனுடைய அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எது ஜக்கி வாசுதேவ் இடத்துல வந்து பரேல் இதுவே இருக்கான், இது அந்த எரிவூட்டும் அந்த நவீன மிஷினே வச்சுருக்காங்க. அப்போ எத்தனை பேர் சாடிச்சு எத்தனை பேர் எரிவிட்டால் என்ன பண்ண முடியும், யார் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியும். ஏன்னு சொன்னால் அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பிரதமர் வராரு, உள்துறை அமைச்சர் வராரு, இந்திய உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் போகிறாங்க, இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் போகிறாங்களா இல்லையா, அத்தனை வேலைகள் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஜக்கி வாசுதேவுக்கு எதிராக யார் கேள்வி எழுப்பான்? ஒருத்தனை எழுப்பி சொல்லுங்க. எந்த காவல்துறை அதிகாரி அவர் மீது வழக்கு பதிவு செய்வாரா? அங்கே என்ன கூட்டம்? அப்போ நம்ம கர்நாடகாவில் வந்து மஞ்சுநாதர் கோயிலுடைய தர்மசாலாவை பற்றி அது பொய்யோ உண்மையோ அது வேறு பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை யாராலும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ சமயத்தில் கூட ஒரு பெண்ணு வந்து ஓடி வரதா ஒரு வீடியோ வந்தது. 2 நாள் கழிச்சு அந்த பெண்ணு கணத்தில் இருந்து தற்கொலை பண்ணிச்சுன்ற மாதிரி. அது சம்மந்தமான விசாரணை எங்கே போச்சு? சரி, ஒரு தாய் தந்தை உயர்நீதிமன்றம் புகார் கொடுக்குறேன், எங்களுடைய மகள்கள் 2 மகள்கள் அங்கே இருக்குது சொன்னாங்களா இல்லை? அவங்க நீதிமன்றத்துக்கு கூட வரலையே, அங்கேருந்து கான்ஃபரன்ஸில் தானே பேசுனாங்க. கான்ஃபரன்ஸில் பேசுகிறேன்னா இப்போ நீ வந்து இங்கே இதுமாரி வீடியோ வச்சுட்டு ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி மாற்றி பேசணும், உன்னை கொண்டு விடுவேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்? சரி, இப்போ அந்த தாயே மாற்றி பேசியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு சார். அந்த அனன்யா பட் அப்படின்ற பொண்ணு வந்து என் பொண்ணை அங்கே புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, என் பொண்ணை காணோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பொண்ணே எனக்கு இல்லை, நான் வந்து என்னோட சொத்துக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணேன், என்னோட அங்கே தர்மஸ்தாலாவில் வந்து என்னோட சொத்து இருக்குது, என்னோட தாத்தாவோட சொத்து இருக்குது, அது எனக்கு கிடைக்கணும்னு நான் இது ஒரு பொய்யா அதை தாண்டா சொல்ல வரேன். நீ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இங்கே நடக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ் விஷயத்திலும் இப்படி தான் நடந்தது, புரியுதுங்களா? அந்த பெண்ணையே மாற்றி புகார் சொல்ல வச்சு, புரிஞ்சுங்களா? அவனுடைய குடும்பத்தார், நான் வந்து பேராசிரியராக இருந்தேன், மனைவி டீச்சராக இருந்தாங்க, எங்களுக்கு 2 மகள் தான், எங்களுடைய ஒட்டுமொத்த வாரிசு சொத்துக்கும் வாரிசு அவங்க. இவங்க வந்து 2 வருஷமாச்சு எங்ககிட்ட பேசி அங்கேருந்து அவங்கள மீட்டு கொடுங்கன்னு நீதிமன்றத்தில் வழக்கு போடும்போது அந்த பெண்களே மாற்றி பேச வச்சு எனக்கு அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம், நாங்கள் இங்கே சுகமாக இருக்கோம், புரியுதுங்களா, அப்படின்னு பேச வச்சாங்க. அப்போ இது சம்மந்தமாக வந்து அதாவது ஒரு தாய் தந்தை உரிமை கொள்கிறாங்கன்னு சொன்னால் அதை மீறி ஒரு சாமியாருக்கு உரிமை இருக்குதுன்னு பார்த்துங்க, புரியுதா உங்களுக்கு? இப்போ அதேமாரி தான் இப்போ இந்த விஷயம் வந்து மஞ்சுநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தர்மசாலா விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவுடைய மடத்தையும் நம்ம பேசணுன்றாங்க, புரியுதுங்களா? அதுதான் கம்பேர் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஏன்னா அங்கே கர்நாடகா, அங்கே நம்ம போனதில்லை, பார்த்ததில்லை. ஆனால் இங்கே நம்ம எல்லா செய்தியும் இன்றைக்கி இல்லை, காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கேயே இப்படி ஒரு மர்ம தேசம் மாரி இருக்கு இல்லையா, செல்ஃபோன் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லி யாராவது ஒரு வழக்கு போட மாட்டேறாங்களே. நீ இவ்வளோ பெரிய கோயில் வச்சுருக்கேன், தர்மசாலை வச்சுருக்கேன், இங்கே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வெளிநாடு உள்நாடு இளைஞர்கள்லாம் அங்கே தங்கியிருக்காங்க, எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்காங்க, ஏன் அவங்ககிட்ட செல்ஃபோனு தொலைத்தொடர்பு
கட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு ஒரு வழக்கு போட்டு எந்த நீதிபதி விசாரணை பண்ணுவோம் நான் சொல்லுவேன். அப்போ தர்மசாலா வழக்கு வந்து இது அன்றைக்கி நான் என்ன சொன்னேன், இது இழுத்து முடிவானுங்க இந்த வழக்கு சொன்னேன்னா இல்லை. அதேமாதிரி இழுத்து முடிட்டேன் பாருங்க. இப்போ அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன சொன்னால் யாரோ முஸ்லீம்கள் 3 பேர் சொல்லி தான் இவன் வந்து இப்படி பண்ணானோ. யார்? ஆமாம். இப்படி இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து இப்படி ஒரு யூடியூப்பில் வந்து பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு வராங்க. எவ்வளோ ஒரு கேவலமான அரசியல் இவங்க வந்து ஏன் சொன்னால் இவங்களுக்கு முன்னாடி சட்டம் நீதி அத்தனை சிஸ்டமும் இவங்க பாக்கெட்டில் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, முதல்வராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு 3 மாதம் உள்ளே இருந்தோன்னா அவங்க பதவி ரத்து செய்யப்படும். ஏன் சொன்னால் இவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம அந்த சிஸ்டம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளை அசைக்க யாராலும் முடியாது. இப்போது யாராவது ஒரு முதல்வர் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் பிடிக்கல, நம்ம சொல்கிறது கேட்கல, உதாரணத்துக்கு அவங்க சொல்கிறது கேட்கல, இல்லை அவங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டியது கட்டாமல் இருக்கார், தூக்கி உள்ளே போடு. சட்டம் அவங்ககிட்ட தானே இருக்குது, சிஸ்டமே அவங்ககிட்ட தானே இருக்குது. எதுனா ஒரு வழக்கில் வந்து தூக்கி உள்ளே போட்டால் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை போட்டாங்களா இல்லையா, சிபுஸ்வரனை போட்டாங்களா இல்லையா. இப்போ அதேமாரி வந்து போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இது ரத்து பண்ணுவாங்க, அதாவது அவங்க முதல்வர் பதவி ரத்து பண்ணுவாங்க. அப்படி இவங்க சிஸ்டமே இவங்க வச்சுக்கிட்டு சட்டம் நீதி. இப்போ பாபர் மசூதி தீர்ப்பு என்னாச்சு, சாட்சிகள் இல்லையா, ஆதாரம் இல்லையா, ஆனாலும் தீர்ப்பு அவங்களுக்கு சாதகம். நீதி வந்து நீதிக்கு முன்னாடி வந்து சாட்சிகள் ஆதாரம் தான் முக்கியம். ஆனால் இன்றைக்கி நீதிக்கு முக்கியம் வந்து சாட்சிகள் ஆதாரம் இல்லை, பாஜக தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது நிச்சயம் இந்த தர்மஸ்தலா இந்த மஞ்சுநாதர் கர்நாடகாவில் மஞ்சுநாதர் கோவில் விஷயத்தை அந்த புகார் சொல்ல வந்தவுடனே குற்றவாளியாக்கி அழகு பார்க்குது. இங்கே எப்படி வந்து வேங்கை வயலில் வந்து குடிநீரில் வந்து மலத்தை கலந்து அந்த புகார் கொடுத்த நபரையே குற்றவாளியாக்கி திராவிட மாடல் அரசு அழகு பார்த்ததோ அதேமாரி தான் இப்போ வந்து கர்நாடகாவில் வந்து புகார் சொன்ன அந்த தர்மசாலா இந்த மஞ்சுநாதர் கோயிலுடைய தர்மசாலாவுடைய முன்னாள் துப்புரவு பணியாளர் புகார் சொன்னவங்க மீதே குற்றவாளியாக்கி அழகு பார்க்குது. இப்போ இவங்க சிஸ்டம் இவங்க கையில் இருக்குது, அதாவது சட்டம் நீதி அதிகாரம் எல்லாம் இவங்க கையில் இருக்கும்போது இவங்க எதையும் செய்வாங்கன்றது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இவ்வளோ டெக்னிக் வளர்ந்தும் ஏஐ காலம் வந்ததுக்கப்புறம் மக்களை இன்னமும் முட்டாளாக்கி பார்க்குறதுல அப்படி என்ன சார் இருக்குது இந்த அரசாங்கத்துக்கு? சிஸ்டம் உங்கள் கையில் இருந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வழக்கு ஒரு நடக்குது, நீங்கள் நான் குற்றவாளி, நீங்கள் நிரபராதி, என்னை நிரபராதின்னு விடுவிக்கிறதுக்கு அந்த சிஸ்டத்துக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் நிரபராதின்னு உங்களை குற்றவாளியாக்கிறதுக்கு கூட சிஸ்டத்துக்கு கையில் அதிகாரம் இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இது பெருசாக எதுவும் பார்க்க முடியாது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு இது நடந்தால் கூட அதை வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கானே தவிர அதை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் வந்து இந்த சிஸ்டம் டோட்டலாக ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி சிஸ்டத்தை மாற்றினா தான் நான் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னார். உண்மை அதுதான். சிஸ்டம் வந்து அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது. இப்போ தர்மஸ்தலாவில் நடந்த விஷயம் உண்மைதான், அதை மாற்றுறதுக்கு தான் இப்படிலாம் பொய்யான சாட்சி இல்லை, உண்மைதான் இருக்கா இல்லாமல் ஒருத்தன் வந்து ஒரு மென்டல் இல்லை, அவன் போய் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறான்னா வாக்குமூலத்தை ரோட்டில் வரவங்க யாருடைய வாக்குமூலம் நீதிமன்றம்லாம் ஏற்றுக்காது. ஆதாரங்களையும் சாட்சிகளையும் தான் ஏற்றுக்குவாங்க. அப்போ அந்த ஆதாரங்கள் சாட்சிகள் என்ன ஆச்சு, புரிந்தா இல்லையா? அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம பார்க்கணும். அது பார்க்கும்போது இது வந்து ஏதோ ஒரு தவறு நடக்குது. காங்கிரஸ் ஆட்சி தான், ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து காங்கிரஸ் வந்து பத்திரமாட்டு தங்கம் வானலோகத்தின் குதித்த தூய்மை பணி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களும் வந்து பாசிசத்தின் ஒரு பாகம் காங்கிரஸும் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளும் அவங்க செய்வாங்க. தர்மஸ்தலா பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.